பெயர் கனகராஜ், நரசிம்மநாயக்கம்பாளையத்தை சேர்ந்தவன். என்னோட கேள்வி, குரான் ஹீலிங்னு சமீப காலமாக ஒரு மருத்துவ முறை இருக்கு. அது காசு கொடுத்து தான் கற்றுக்கிட்டு பண்ண வேண்டிய முறையா, அல்லது உங்களுக்கு அதில் அனுபவம் இருந்தால் அதை பற்றி சில வாசங்களை கூறி விளக்கணும். இது என்னோட கேள்வி. ரெண்டாவது, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சின்ன சந்தேகம். கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சந்தேகத்தையும் கொஞ்சம் விளக்கணும். மனித குலம் ஆரம்ப காலத்தில் ஷேவிங் பண்ண பிளேடு கத்தி எதுவும் இல்லை, அப்ப அப்படியே விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப சமீப காலத்துல தாடி விட்டுக்கிட்டா கிருமிகள் சேருதுன்னு சொல்லிட்டு மொத்தமா வலிச்சுக்கிறாங்க. ஆனா முஸ்லீம்கள் பெரும்பாலும் தாடி விடுறது தான் வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நீங்க என்ன கிருமியை வளர்க்குறீங்களா? சொல்லுங்க. ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்களே. சரி, உருவாகி முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாத மக்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுக்காரர்களை பற்றிய கேள்விதான் அவர் கேட்கிறது. சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, இது நபிகள் நாயகத்தின் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி மக்களை இருக்கிறது. நபிகள் நாயகண்டா ஒரு மக்கள்கிட்ட ஒரு மரியாதை இருக்கு பாருங்களேன். நபிகள் நாயகம் மருத்துவம் சொல்லி கொடுக்க வரல. அவங்க உள்ளத்துக்கு மருத்துவம் செய்யத்தான் வந்தாங்களே தவிர இந்த நோய்க்கு இந்த மாத்திரை சாப்பிடு, இந்த நோய்க்கு இந்த மருந்து சாப்பிடுன்னு சொல்வதற்கு வரவில்லை. அவங்க காலத்துல என்ன வைத்திய முறை இருந்துச்சோ அதை அவங்க பயன்படுத்தி கொண்டார்கள். அதை இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க தேவையே கிடையாது. மருத்துவ முறைகளை உதாரணமா காயம் பட்டு வெட்டு காயம் ஏற்பட்டா என்ன செய்வாங்க? ஈச்சம்பாயை எரிச்சு சாம்பலை எடுத்து அதை பூசிக்கிடுவாங்க. ஈச்ச மரத்து பாய் இருக்கு பாருங்களேன், அதை எரிச்சு சாம்பலாக்கி அதை பூசிக்கிறது அந்த காலத்து மருத்துவ முறை. இதை நபிகள் நாயகம் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் அந்த காலத்துல செய்ய முடியுங்கிறதுனால அதை செஞ்சாங்க. இது இன்னைக்கு செய்ய இயலுமா? ஆக்சிடென்ட் ஆனவங்க சாம்பல் அள்ளி பூச முடியுமா? அதனால நபி வழி மருத்துவம்ங்கிறதெல்லாம் இஸ்லாத்துல கிடையாதுங்க. அந்த காலத்தில் அவர்களுக்கு என்ன கிடைத்ததோ அதை கொண்டு மருத்துவம் செய்து கொண்டார்கள், அவ்வளவுதான். தொழுவது எப்படி, நோன்பு வைக்கிறது எப்படி, வணங்குறது எப்படி, இறைவனுடைய அன்பை பெறுவது எப்படி, அந்த மேற்றுக்கு தான் நபிகள் நாயகத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, குர்ஆனை வச்சு என்ன செய்யறாங்க சில பேரு, இந்த வசனத்தை ஓதுனா வயிற்று வலி போகும், இந்த வசனத்தை ஓதுனா தலைவலி போகும், இந்த வசனத்தை ஓதிக்கிட்டா நீரிழிவு நோய் போகும், இதை நாங்க கற்றுத்தர்றோம், இப்படி எல்லாம் ஒரு கும்பல் கிளம்பி இருக்கிறது. இந்த வசனத்தை ஓதுனா இன்னது நடக்கும் என்று இவர்களுக்கு யார் சொன்னது? குர்ஆன்ல அப்படி இருக்குதா? குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, ஹுதன் லின்னாஸ், மனிதனுக்கு நேர்வழி காட்ட அனுப்பப்பட்டது. மருத்துவத்துக்கு குர்ஆன் அனுப்பப்படவே இல்லை. எப்படி எப்படி நீ இந்த உலகத்தில் வாழ்ந்தால் இறைவனுடைய அன்பை பெறலாம், எது நல்லது எது கெட்டது, செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எது, இதை சொல்வதற்குரிய ஒரு வழிகாட்டி நெறிதான் குர்ஆனே தவிர இந்த வசனத்தை ஓதுனா அந்த நோய் போகும், அந்த வசனத்தை ஓதுனா இந்த நோய் போய் என்று சொல்வது அவங்களுடைய கட்டுக்கதை, அவங்களா கற்பனையாக சொல்லக்கூடியது. ஆனா பொதுவாக ஒண்ணு இருக்கிறது, ஒருவர் நோய்வாய்ப்படும் பொழுது அவராகவே குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதிக்கொண்டாரையானால் அந்த ஆன்மீக பலத்தினால் இறைவன் குணமளிப்பான். இது அவங்க ஓதிக்கலாம், முஸ்லீம் ஓதிக்கலாம், முஸ்லீம் அல்லாதவனாலும் ஓதிக்கலாம். குர்ஆன்ல ஏதாவது ஒரு சின்ன சாப்டர் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டு அதை ஓதும் பொழுது ஒரு ஆன்மீக பலம், இறைவன் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு வழிமுறை தான் இருக்கே தவிர இந்த நோய்க்கு இது, இந்த நோய்க்கு இது, வயிற்று வலிக்கு இது, தலைவலிக்கு அதுங்கிற மாதிரியான ஒரு செட்டப் குர்ஆனில் சொல்லப்படவே இல்லை. இந்த வசனத்தை இதுக்கு ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னா தான் நம்ம ஏத்துக்கிற முடியும். இன்னைக்கு 14 நூற்றாண்டுக்கு பிந்தி ஒருத்தர் தோன்றிக் கொண்டு அவரா வழியை சொல்றாருன்னு சொன்னா அது கட்டுக்கதை தான். அடுத்து சகோதரருடைய ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. அந்த காலத்துல பிளேடு இதெல்லாம் இல்லாதனால அந்த ஷேவிங் பண்ணாம அப்படி விட்டுட்டாங்க. இந்த காலத்துல எல்லாமே கிடைக்கிறது. அப்ப இந்த தாடியை வளர்த்துக்கிட்டு கிருமிலாம் வளருங்க, அதை செய்யறீங்க அப்படிங்கிறது அவருடைய கேள்விங்க. ஆனால் அது தவறுங்க. அதாவது தாடிங்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆண் என்பதற்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது, பெண் என்பதற்கு அடையாளங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு ஆணும் ஆண் என்பதற்குரிய அடையாளங்களை முழுமையாக வெளிப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு பெண்ணும் எல்லா வகையிலையும் தன்னை பெண்ணாக பாவித்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். இப்ப நீங்க எடுத்து பார்த்தா அந்த தாடி இருக்குது, ஆம்பளைக்கு மட்டும் பொம்பளைக்கு ஏன் வராம இருக்குது? நான் என்னன்னு கேட்டா, மனிதர்களுக்கே பொதுவா எல்லாருக்கும் வந்தா நீங்க பொம்பளை மட்டும் சரிச்சிட்டு தான் நீங்க பேசலாம். நல்ல தனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்கு மட்டும்தான் இது வருது, பொம்பளைக்கு வரமாட்டேங்குது. அப்ப பொம்பளைக்கு வராம ஆம்பளைக்கு மட்டும்தான் வருதுன்னா அந்த இயற்கை உங்களுக்கு மெசேஜ் சொல்லுது, இது ஆண் என்பதற்கு ஒரு அடையாளம். நாங்க இருக்கிற மீசையை மட்டும் வைக்கிறீங்க, தாடிக்கு சொல்லுகிற அதே அளவுகோல் மீசைக்கு வருமா வராதா?
மீசையில இருந்து வாய்க்கு நல்லா வலிக்கும் கிருமி. மீசை வச்சு என்ன சொன்னா மீசை மட்டும் ஏன் வைக்கிறோம்? நம்மளே பழமொழியே சொல்லுவோம், மீசை உள்ள ஆம்பளை சிங்கம். மீசைங்கிறது ஒரு பெரிய ஆணுடைய அடையாளம் ஆக்கிட்டீங்க. மீசை எதுக்கு வைக்கிறோம்? பொம்பளைக்கு மீசை இல்ல ஆம்பளைக்கு இருக்குங்கிறது தானே வைக்கிறீங்க. மீசைக்கு சொல்லுகிற அந்த அளவுகோல் ஏன் தாடிக்கு வராது என்று நீங்கள் பார்க்கணும், இயற்கையா நீங்க பார்க்கணும். அதே மாதிரி உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் எடுத்து பாருங்க, எல்லா ஜீவராசிகளையும். அதுல ஆணுக்கு என்று முகத்தில் தனி அடையாளம் இருக்கும். ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் சிங்கத்துக்கு தாடி அழகா அதை தனிச்சு காட்டும். ஆண் மயிலையும் பெண் மயிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண் மயிலுக்கு தான் அந்த கவர்ச்சிகரமான கொண்டையும் வண்ண வண்ண அழகும் அப்படி பளிச்சிடக்கூடிய காட்சி நீங்க பாக்குறீங்க. இன்னொரு ரகசியத்தை நான் சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய படைப்புல, கடவுள் படைப்புல ஆம்புல அழகா பொம்புல அழகான்னு சர்ச்சை பண்ணீங்கன்னா ஆம்புல தான் அழகு, பொம்புல அழகே கிடையாது. ஆம்புல கண்ணுக்கு தான் பொம்புல அழகு, ஆம்புல கண்ணுக்கு தான் பொம்புல அழகே தவிர ஒவ்வொரு ஜீவனையும் பாருங்க. ஒரு ஆண் சிங்கத்தை நிப்பாட்டுங்க, ஒரு பெண் சிங்கத்தை நிப்பாட்டுங்க, எது நல்லா தெரியும்? ஆம்பளை சிங்கம் தான் நல்லா தெரியும். ஒரு ஆண் மயிலையும் பாருங்க, பெண் மயிலையும் பாருங்க, ஆண் மயில் தான் அழகா இருக்கும். ஒரு கோழியையும் பாருங்க, ஒரு சேவலையும் பாருங்க, சேவல் தான் அழகா இருக்கும். ஆணுக்கு அதான் அழகா இருக்கும், பெண்ணுக்கு அதான் அழகா இருக்கும். ஒரு காளமாட்டையும் ஒரு பசுமாட்டையும் நிப்பாட்டுங்க, அந்த திமிழும் அந்த கம்பீரமும் எது அழகா இருக்கு? ஆணு தான் அழகா இருக்கும். அதே மாதிரி ஒரு காளமாடு பார்த்துன்னு வைங்க, ஆம்பளை தான் அழகுன்னு நினைக்காது. மனுஷ கண்ணை கொண்டு பாக்குறதுனால இறைவன் குடும்பம் ஓடுறதுக்கு அப்படி ஆக்கி வச்சிருக்கான். ஆம்பளை கண்ணுக்கு பொம்பளை அழகா இருக்கிற மாதிரி என்ன செய்யறான்? கடவுள் அப்படி படைச்சிருக்க, ஈர்ப்பு வச்சிருக்கானே தவிர அந்த அழகுதான் இதெல்லாம். நீ காளமாடுனா அது தனியா நீ பார்க்கணும். சேவல் எடுத்துக்கிறீங்க, சேவலுக்கு தான் முகத்துல தனி அடையாளம் இருக்கும், அதுக்கு அந்த தாடையெல்லாம் தொங்கும், கோழிக்கு இருக்காது. அப்ப இயற்கையாகவே ஆண் என்பது பிரத்யேகமா கடவுள் மூஞ்சியில காட்டுறார். கடவுள் ஒரு அடையாளத்தை தரும் பொழுது அதை ஏன் நீங்கள் இழக்கிறீர்கள்? அதனாலதான் இஸ்லாம் சொல்லுதே தவிர பிளேடு வாங்க காசு இல்லைங்கிறதுக்காக கிடையாது. விளங்கிச்சா? அது விளைவிக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா, நீங்க பெரிய பகுத்தறிவு தந்தைங்கிறீங்க. இவரா பெரியார்? அவர் என்ன? அவர் முஸ்லிமா? அவர் ஏன் வச்சாரு? அது ஒரு ஆண்மையுடைய கம்பீரம்னு விளங்கினாங்க. லெனின்ங்கிறீங்க, பெரிய புரட்சிக்கு வித்திட்ட லெனின் சொல்றீங்க. லெனின் கூட குஞ்சி தாடி தான் வச்சிருந்தார், அவரும் தாடியை வச்சிருந்தா தான் நீங்க பாக்குறீங்க. நீங்க உலகத்துல நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் எடுத்து பாருங்க, நிறைய பேர் முஸ்லீமா இருக்க மாட்டாங்க, ஆனா தாடி வச்சிருப்பாங்க. இந்த தாடி என்பது பெரிய பெரிய பெர்னாட் ஷாவுல இருந்து பெரிய பெரிய எழுத்தாளர்கள், விஞ்ஞானிகள், அறிஞர்கள் இருந்து எல்லாருமே வச்சிருக்கிறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இது கட்டாய வைக்கிறேன்னா குற்றம் பாவங்கிற அளவு இல்ல, இஸ்லாம் வலியுறுத்துது. நபிகள் நான் என்ன பண்றாங்கன்னா, ஆணுக்கு என்று உள்ள அந்த அடையாளத்தை நீங்கள் பேணுங்கள், ஆணுக்காகத்தான் கடவுள் அதை தர்றாரு. நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு ஊர்ல எல்லாரும் நிர்வாணமா இருக்கான், இதான் விஷயம், தத்துவம் இதான் விஷயம். ஒரு ஊர்ல எல்லாரும் நிர்வாணம், ஒரே ஒருத்தன் ஜட்டி போட்டு போறான்னு வைங்க, அவனை கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும். எல்லாரும் நிர்வாணமா இருக்கான், ஒண்ணுமே இல்லாம இருக்கான், ஒரே ஒருத்தன் ஜட்டி போட்டு போனா, ஊர ஜட்டி போட்டு போனான் அப்படிம்பாங்க. என்ன காரணத்தினால? ஊர்ல எப்படி இருக்குதோ அதுக்கு மாத்தமா ஒண்ணு செஞ்சோம்னு சொன்னா அது விகாரமா தெரியும். நம்ம வலிச்சு வலிச்சு அந்த மூஞ்சியை பார்த்து பழகுனதுனால அதுதான் அழகு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சுட்டா அது அழகாகி போயிடும், எல்லாரும் எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா இது அழகா போயிடும். நீங்க எடுத்துக்கிறீங்களேன், தமிழ்நாட்டில் உள்ளவன் மீசை வச்சா தான் அழகு, வடநாட்டுக்காரன் மீசை எடுத்தா தான் அழகு. பாத்தீங்களா? வடநாட்டில் உள்ள எல்லா ஆம்புளையும் தர்மேந்திராவுல இருந்து அமிதாப் பச்சன்ல இருந்து அந்த காலத்துல ஹீரோக்களா இருந்தவர்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கிற அந்த ரோஷன் இந்த ரோஷன் வர்றவங்க எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் மழு மழுன்னு இருக்கான். இப்படி தமிழ்நாட்டில் வந்தா ஒத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஆட்களை, தலைவர்கள், நடிகர்களை முழுசா எடுத்து கற்பனை பண்ணி பாருங்க, நல்லா இருக்காது. அப்ப என்ன, எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, தமிழ்நாட்டில் மீச அழகாகவும் வடநாட்டில் மீச இல்லாம இருக்கிறது அழகாகவும் தெரியுதுன்னா அது காரணம் என்ன? நாம் எதுல அதிகமா பழகுறோமோ அது நமக்கு அழகாக தெரியும், இதான் தத்துவம். அதனால நீங்க தாடி இல்லாம இருக்கிறது அழகுன்னு நீங்க கருதுற காரணம் என்னன்னு கேட்டா, நிறைய பேர் இல்லாம இருக்கிறீங்க, எல்லாரும் வைக்க ஆரம்பிச்சுட்டு அது அழகா இருக்கும், வைக்காம இருக்கிறவன ஒரு மாதிரியா பார்ப்போம். இதான் இந்த தத்துவம் தான் அடிப்படை. அதனால தாடி வைக்கிறது ஒரு பின்னடைவு கிடையாது, நல்ல விஷயம். அது எல்லாருமே கடைபிடிக்கலாம். எல்லா இயற்கை ஜீவராசிகளையும் நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம்.